ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ திங்க் சேனல். இன்றைக்கி நம்ம யூ திங்க் சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே எப்படி சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிக்கிறதுக்கு மொத்தமாகவே 5 நிமிஷம்தான் ஆகும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல வீட்டில் இருக்கிற இட்லி மாவை நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இட்லி மாவு நம்ம எப்போதும் அரைப்போம் இல்லைங்களா, இந்த மாவை தோசை ஊற்றுற பதத்துக்கு நம்ம மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு, ஆப்ப சோடா இது எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப்பு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த இட்லி மாவோட கலருக்காக நான் கேசரி பவுடரை சேர்த்துருக்குறேன். நீங்கள் கூட என்ன பண்ணலான்னா கலருக்காக ஆரஞ்சு கலரோ இல்லை வேறு ஏதோ ஒரு கலரையும் சேர்த்துக்கலாம். இப்போ வீட்லேயே எப்படி ஃபுட் கலரை செய்யலான்றதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐக்கான்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். கேசரி பவுடரை சேர்த்து நல்லா கலக்கியாச்சு. உப்பு எல்லாமே நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். இப்போ இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸில் இன்னும் காரமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளை கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிட்டு பாருங்கள், போடும்போது நல்லா பபிள்ஸ் வருது. இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி போடணும். பாருங்கள், இப்போ 2 சைடுமே நான் திருப்பி போட்டுட்டேன். பபிள்ஸ் எல்லாமே அடங்கிருச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ இதை அப்படியே ஒரு வடிகட்டி வச்சு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ் தான் இது. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். டீ போடுற நேரத்தில் வீட்டில் திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா நம்ம மாவு எதுவுமே இல்லைன்னா கவலைப்பட தேவையில்லை. இட்லி தோசை மாவு நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அந்த மாவை வச்சு ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய டிஷ் தான் இது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு, டேஸ்ட் எப்படி இருந்ததுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.